ஏமா எழுதணுமா? ஹோம்வொர்க் என்னமா எழுதணும்னா கூட பரவாயில்ல. இது கிரீன் சப்பாத்தி. இல்ல கீரை சப்பாத்தி. சரி ஓகே, சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? ஆனா தொட்டு இதுனா டிவின்னு என்ன பாப்பா? டிவின்னு போட்டுருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா கீரை வச்சு, அதாவது பாலக்கீரை வச்சு சப்பாத்தி பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா பாப்பா வந்து கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த கீரையை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னும் போது தான் சரி சப்பாத்தி அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு க்ரீன் சப்பாத்தின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அது நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்களும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லைட்டா ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் உப்பு, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் போட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாலக்கீரை கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ லைட்டா ஹாட் வாட்டர்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு சப்பாத்தி மாவு நம்ம எப்பயுமே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். அதை எடுத்துக்கோங்க சார். இப்போ கீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். அப்புறமா கீரை கூட வந்து ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக மிளகு போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். இப்போ இந்த அரைச்சி வச்ச கீரை வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி மாவுல வந்து உப்பு போட்டதுனால கீரையில உப்பு போடல. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம எவ்வளவு போடுறோமோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஃபைனலி கிரீன் ஆயிடுச்சு மாவு. லைட்டா ஜீரகத்தூள், அப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள். இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம சப்பாத்தி மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டாக தான் இருக்கும். இது நாங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி பவுடர்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா குழம்பு இல்லாமல் சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அது இப்படி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிரேவி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எப்பயுமே சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து என்ன ஆயில் வேணா ஊற்றிக்கலாம், அதாவது ரீஃபைண்ட் ஆயில், இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பட்டர் தான் இப்போ ஊற்றுறேன். பட்டருமே நல்லா இருக்கும் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம பாப்பாவை போய் கொடுக்கலாம். சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? கீரை சப்பாத்தி மாதிரி. கீரை சப்பாத்தி இருக்கா? கீரை கலர்லயே இருக்கு. அது பார்த்து கீரை சப்பாத்தி மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். கீரையை பார்த்துருச்சு பாப்பா, அதனால தான் கீரை சப்பாத்தி. இல்லை இது கிரீன் சப்பாத்தி. இல்ல கீரை சப்பாத்தி. சரி ஓகே, சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? ஆனா தொட்டு குழம்பு தந்தா சூப்பரா இருக்கும். இது ஸ்நாக்ஸ் பாப்பா, தொட்டுக்கு குழம்பு கேட்குறீங்க. தொட்டுக்கு குழம்பு சூப்பரா இருக்குப்பா. ஓகே, நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கு. சொன்ன மாதிரி பாப்பா சொன்ன மாதிரி குழம்பு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். செட்டிநாடு கிரேவி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா வேற லெவலாக இருக்கும். அந்த கீரை ஸ்மெல் அடிக்குதா? கீரை ஸ்மெல்ல ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கு. மற்றபடி நான் கூட நினச்சேன் கீரையோட ஸ்மெல்லு பச்சையாக ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த சிக்கன் சுத்தாப்புல இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், ஃப்ளேவராக நல்லா இருக்கும். ஏமா எழுதணுமா?
ஹோம்வொர்க் என்னம்மா எழுதணும்னா கூட பரவாயில்ல. மேம் கிட்ட போய் அடி வாங்க. ஆமா இத புடி தங்கம். புடிங்க. என்ன எழுதுங்க? What do you want to be when you grow up? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கரெக்டானு பாருங்கப்பா. What's your full name? Josna. When is your birthday? 14/8/2019. How old are you? Okay. Why? What are your favorite What things? are your favorite things to do? not TV. என்ன பாப்பா? TV ன்னு போட்டுருக்கீங்க. ஓகே லாயலா எழுதி இருக்கு பாப்பா. What's your favorite food அப்படினா தோசை. தோசை தான் பிடிக்குமாமா. What makes you happy அப்படினா drawing வந்து பாபா ஆமா நல்லா டிராயிங் பண்றாங்க. What do you want to be when you grow up? அதாவது நீங்க grow up ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படினா டிவி பார்க்காம இருக்கணும். ஆமா டிவி பார்க்க கூடாது, செல் பார்க்க கூடாது. ஆமா இது மட்டும் பார்க்காம grow up தானா. பாய் அங்க காமிங்க. ரீடிங் books. எல்லாரும் சிரிக்கட்டும். books படிங்க. ஓகேவா? ரீடிங் books எழுதுங்க. எழுதுங்க. அம்மா எழுதி சொல்றேன். அந்த அம்மா எழுதி இது பண்றேன். அதே மாதிரி எழுதுங்க பார்த்து. காணா அது விடுங்க. பென்சில் எங்க? இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஈவினிங் டெய்லியுமே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். பாப்போம் அதை வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஈவினிங் டைமில் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லைன்னா ஹனியில் கூட தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. பாய் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.